2 விஷயம் நடக்குது. இப்போ ஒருங்கிணைப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்போ எஸ்பி வேலுமணி இருந்திருந்தால் 35 தொகுதி வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னா அதிமுகக்குள்ளேயே பாஜக கூட்டணி போயிருக்கலான்ற கருத்து இருக்கா, அப்படி இருக்கான்றது தெரியல. இபிஎஸ் வந்து அதை மறுக்கிறார். அப்புறம் ஒன்றிணையணும்ன்றது அது வேண்டாம் அப்படின்னு சொல்றப்ப இபிஎஸ் என்ன நினைக்கிறார், அவரோட கணக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு சொன்னது சரிதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, இனிமேலும் கூட்டணி இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொன்னது சரிதான். ஏன்னா பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்தாங்க. அரசியலில் வந்து எப்போதுமே 1-1-2ஆகவே இருக்க முடியாது. பிஜேபியோடு கூட்டணியில் இருந்திருந்தால் இந்த வாக்கு சதவிகிதம் கூட கட்டாயம் கிடைத்திருக்காது. என்னன்னா இவங்க ரொம்ப லேட்டாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. செப்டம்பரில் அவங்க வந்ததுக்கு பிறகும் அதற்கு பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இன்னும் இருக்குது. அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை இவங்க கேபிட்டலைஸ் பண்ணவும் இல்லை. எந்த இடத்துலையுமே அதை வந்து பெரிய அளவில் பேசவே இல்லை. அதாவது மோடி எதிர்ப்பு திமுக எவ்வளவு பெரிய அளவில் பேசுகிறாங்களோ, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பெருசாக பேசுகிறாங்களோ அதில் பாதி 50% கூட இவங்க பேசலை. மோடி வேண்டாம் அப்படிங்கிறதையும் எங்கேயுமே சொல்லலை. நாங்கள் வந்து மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மாநில உரிமை தான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னா அது எப்படி நீங்கள் மாநில உரிமையை கேட்பீங்க? யார் ஆட்சியில் இருந்தால் மாநில உரிமை கிடைக்குங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்றது தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா மாநில கட்சிகளும் பேசக்கூடியது. அப்போ அதை ஏன் அதிமுக பேசவே இல்லை? கூட்டணியில இல்லை. நான் இப்ப இருக்கிற கணக்கு அடுத்து என்ன யோசிக்கிறார்? அவருக்கு உட்கட்சியில சிக்கல் இருக்கா? வேலுமணி அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? பெரிய அளவுல சிக்கல் இருக்கு. நீங்க வந்து ஒருங்கிணைக்கிறது அடுத்தது. ஏற்கனவே நீங்க வெளியில போனவங்களை திரும்ப இணைச்சுக்கிறீங்களா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் தோல்வி, எங்க யாரு ஒர்க் பண்ணல, ஏன் ஒர்க் பண்ணல. இந்நேரம் ஜெயலலிதா இருந்திருந்தா எத்தனை பேருக்கு வந்து பதவியில இருந்து எத்தனை பேர் வந்து தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க வெளியில, எத்தனை மாவட்ட செயலாளருக்கு பதவி போயிருக்கும், எத்தனை நிர்வாகிகள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் அது எதுவுமே நடக்கவே இல்லை? இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து 2019 அப்புறமும் நடக்கல, 2021 அப்புறமும் நடக்கல. எந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் இல்ல தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்த பிறகு கூட யாரு என்ன ஒர்க் பண்றாங்க, அங்க பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, வேலை பார்க்கறாங்களா இல்லையான்றது மேல் மட்டத்தில் நடக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்தது, கட்சியை தன்வசப்படுத்த வேண்டும். அதாவது தனக்கு போட்டியாளராக அவர் நினைத்து கொண்டிருந்த ஓபிஎஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தார்னுலாம் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் என்னென்ன பதவிகள் கேட்டாரோ எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் விட்டு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் நடந்திருக்கும். இப்போ எதிர்கட்சி தலைவர் பதவி கூட அவருக்கு தான் விட்டு கொடுக்கப்பட்டது. கட்சியில வந்து அதாவது அந்த பர்செப்ஷன்லேயே முதல்ல தோத்துட்டாங்க. வெளியில வந்து பலமான கட்சி அப்படிங்கிறது முதல்ல தோத்தாச்சு. ரெண்டாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பில் அவர் தான் இருக்கிறார் அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த கரிஸ்மா அவருக்கு இல்லை. நேச்சுரலாக அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்களோட கம்பேர் பண்ணவும் வேண்டாம். ஆனால் பெரிய அளவு ஒரு பிரச்சார கூட்டங்களில் அவருடைய பேச்சுக்கள் பெரிய அளவில் எடுபட்டிருக்கணும். நான் ஒரு ஆளே கட்சியை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு வந்து ஸ்டார் கேம்பைனர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் வேண்டாம்? உங்களுக்கு ஸ்டார் கேம்பைனர்ஸ் வேண்டான்னு யார் சொல்றா? உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். நான் சொல்றேன், ஆர்பி உதயகுமார் எவ்வளவு நல்லா பேசுவார் தெரியுமா? அவர் ஆர்பி உதயகுமார் அங்க வந்து இன்னைக்கு நீங்க மதுரையில ஆர்பி உதயகுமாரையும் செல்லூர் ராஜுவையும் தாண்டி உங்களுக்கு கட்சி இருக்குமா? கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியை தாண்டி உங்களுக்கு கட்சி இருக்குமா? இவங்க எல்லாருமே உங்களோட பார்ட்டியோட ஸ்டார் தான். ஏன் அவங்களெல்லாம் நீங்க கேம்பெயின்ல பெரிய அளவுல பயன்படுத்தல? இப்போ இல்ல அவர் தெளிவா சொன்னாரு, தமிழ்நாடு முழுக்க நான் மட்டும்தான் பண்ணேன், மற்றவங்களாம் அந்தந்த மாவட்டங்கள்லயே இருந்து பார்த்தாங்கன்னு சொன்னாரு. யாரும் வேலை செய்யலன்னு சொல்லல, எல்லாரும் செஞ்சாங்க. லட்சுமி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். நீங்க 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடந்தது, பிரதமர் வேணுமா அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நாங்க தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி வந்தோம். 26 தான் நீங்க கணக்கு வைக்கணும். அந்த 26க்கு எங்களுக்கு பாஜகவும் வேண்டாம், அதிமுக ஒன்றிணையும் வேண்டாம். இதான் ஒரு ஸ்டாண்ட். இப்பவே இந்த 24 தேர்தலையே கட்சி வந்து இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வெறும் 20% வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. 34% எங்க இருந்தது? ஜெயலலிதா இருந்த போது இருந்த 40% வாக்குகள் எங்க இருந்தது? அப்போ வந்து அந்த பார்ட்டி காடருக்கான அந்த எந்தூசியாசம் எல்லாம் கீழே போயிடாதா? இந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த எந்தூசியாசத்தை நீங்க எப்படி பில்டப் பண்ண போறீங்க? நீங்க மதுரையில மட்டும்தான் இப்போ 2021 தோல்விக்கு பிறகு ஒரே ஒரு மாநாடு தான் கட்சிக்கு, அதுவும் மதுரையில் நடந்த மாநாடு தான். மதுரையில் நடந்த மாநாடு பெரிய அளவில் நாங்கள் கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி விங்கும் சோசியல் மீடியாவிலையும் பார்ட்டி நடத்த முடியாது.
அது வந்து பிஜேபிக்கு வேணா, தமிழ்நாடு பிஜேபிக்கு வேணா அது கை கொடுக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு அது எந்த காலத்திலயும் கை கொடுக்காது. ஸ்டாண்ட் எடுத்து முன் நகர்றாருல. எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாஜக ஒரு மறைமுக கூட்டணின்னு. அவர் வெளிப்படையாக 26 வரைக்கும் கூட்டணி இல்ல, ஒன்றிணைய வேண்டாம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையை பார்த்து தொண்டர்கள் கவர்ந்து வர மாட்டாங்களா? நிக்கிறாங்க, தலைவரா நிக்கிறாரு, கட்சிக்காக நிக்கிறாருன்னு நினைக்க மாட்டாங்களா அதிமுக தொண்டர்கள்? அந்த அவருக்குள்ள அந்த அது வந்து ஒரு பெரிய ஆளுமை, அப்படி ஜெயலலிதாவுடைய வந்து ஈக்குவலைஸ் பண்ணி அப்படி பேசணும், எல்லாருமே நம்புறாங்க அப்படின்னு. இப்பவே இந்த 2024 தேர்தலையே பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க பிஜேபி எதிர்ப்புங்கிறத பேசவே இல்லை. ரொம்ப சாஃப்டா தான் இருந்தாங்க. இதுலயே வந்து மக்களுக்கான அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சு. பெரிய அளவுல எங்கெல்லாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருந்ததோ, அதாவது தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு இருந்த வாக்கு வங்கி பெரிய அளவுல குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு வந்து ஜெயலலிதா இருந்த போது இருந்த மைனாரிட்டி வாக்குகளும் சரி, தலித் வாக்குகளும் சரி, தலித் கம்யூனிட்டி வாக்குகளும் சரி, எல்லாமே கீழே போயிருச்சு. இது எல்லாத்தையும் ஏடிஎம்கே வந்து ரீபில்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் தேவை இருக்கு. சுருக்கமாக, அதாவது அவர் தன்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. 2019 ஆளுங்கட்சியாக இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா தலைவரும் ஒன்றா இருந்து அந்த வெற்றி வாய்ப்பு இழந்தது மட்டும் இல்லாமல் வாக்கு சதவீதம் 19% நின்றுது. அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கோம். அதே மாதிரி நிலக்கோட்டையில் உதாரணத்துக்கு அதே நேரத்தில் நிலக்கோட்டைக்கு நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது, சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடக்குது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுறோம். ஆனால் எங்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் 40,000 வாக்கு குறைவாக பெறுறாரு. அதனால மக்கள் வந்து மாநிலத்துக்கு ஒரு முடிவும் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு இது சகோதரி லட்சுமி சுப்ரமணியன் சொன்னதில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏன் நடவடிக்கை எடுக்கல, இவங்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலன்னு கேட்டாங்க. அது நியாயமான கேள்விதான், அதை வந்து நாங்களே உணர்றோம். ஆனால் இந்த கட்சி ஒரு சரியான நிலைக்கு வரல, இப்போ வந்துருச்சு. இனிமேல் பட்டு எங்க கட்சி புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி இயங்குச்சோ அது போல இயங்கும்.